யாருமா? பெத்த அம்மாவா இல்ல வளர்த்த அம்மாவா? சொல்லுமா, நான் இனிமே உன்னை எப்படிமா கூப்பிடுறது? அம்மான்னு கூப்பிடணுமா இல்ல எப்படி கூப்பிடணும்? என்னடி இது? அம்மாவை அம்மான்னு தானே கூப்பிடணும். இல்ல, நீ பிரியாவுக்கு தான் அம்மா, எனக்கு அம்மா இல்ல. பக்கத்து பெட்ல உள்ள ஒரு பொண்ணு அவங்க அம்மா அனாதையா விட்டுட்டு போன மாதிரி நீயும் ஒரு நாள் என்ன அனாதையா விட்டுட்டு போயிடுவல்ல? சொல்லு, என்ன அனாதையா விட்டுட்டு போயிடுவியாமா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நீ என்னோட பொண்ணுதான். என்னைக்குமே நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். இல்ல, நீ போய் சொல்ற. பிரியா எப்போ மகன் தெரிஞ்சதோ அப்பத்துல இருந்து பிரியாவை கொஞ்சறதும் சோறு ஊட்டுறதும் வார்த்தைக்கு வார்த்தை பிரியா பிரியான்னு கூப்பிடுற. இதுல இருந்து உனக்கு யார் மேல அதிக பாசம் இருக்குன்னு தெரியுதுமா. என்ன பார்த்த பிரியான்னு கூப்பிடுற அளவுக்கு உனக்கு பாசம் அதிகமாயிடுச்சுல்ல? பிரியாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ கதறி கதறி அழுதல்ல, அது மாதிரி எனக்காக நீ என்னைக்காவது அழுதுருக்கியம்மா? ஏன்னா பிரியாதாம்மா உன் பெத்த மக, நான் உன் வளர்ப்பு மக தானே. பைத்தியக்காரி, உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்டி. சாகுற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். அப்போ சத்தியம் பண்ணு, வா கோயிலுக்கு போவோம். சாமி முன்னாடி வச்சு நீதான் உன் மக, உன்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்னடி இப்படி எல்லாம் கேக்குற? பிரியாவுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல சத்தியம் எல்லாம் கேக்குற? அவளுக்கு உடம்பு சரியாகி வரட்டும் ரம்யா. இல்ல, இப்பவே நீ எனக்கு சத்தியம் பண்ண. வா கோயிலுக்கு போலாம். 108 டிகிரி ஜுரத்தை வச்சுக்கிட்டு எந்திரிக்கிற, படுத்துக்கடி. ரொம்ப யோசிக்கிற. இதோ பார், இப்ப நீ மட்டும் சத்தியம் பண்ணல, நான் இப்படியே எங்கேயாவது எஞ்சி ஓடிடுவேன். நான் சத்தியம் பண்றேன். எங்க சத்தியம் பண்ணாலும் அது சத்தியம்தான். இதோ இங்க இருக்கிற இந்த சாமியை சாட்சியா வச்சு நான் சத்தியம் பண்றேன். எங்க அம்மாவுக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அந்த சத்தியத்தை நீங்க காப்பாத்தணும். எக்காரணத்து கொண்டோம் நான் உன் வளர்ப்பு மகன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. பிரியா கிட்ட நீதான் அவ அம்மாங்கிறதையும் நீ சொல்லக்கூடாது. அந்த சாமி மேல சத்தியமா
உங்க அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துவேன். நீ என் வளர்ப்பு பொண்ணுங்கிறத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். பிரியா என் பொண்ணுங்கிறதையும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ இந்த சத்தியத்தை மீறின பக்கத்து பெட்ல இருந்த பொண்ணு தற்கொலை முயற்சி தான் பண்ணா. ஆனா நான் தற்கொலையே பண்ணிப்பேன். அம்மா அம்மா, உன்னோட பாசம் எனக்கு மட்டும்தாம்மா இருக்கணும். அத அந்த பிரியா என்கிட்ட இருந்து பிரிக்க கூடாதுமா. அத என்னால தாங்கிக்க முடியாதுமா. அம்மா, நீ மட்டும் எனக்கு அம்மா இல்லைன்னு ஆயிட்டா அவ்வளவுதான். என் வாழ்க்கையே எனக்கு அர்த்தம் இல்லாம ஆயிடும்மா. லூசு பொண்ணு. இந்த ஜென்மத்துல நான் தான் உனக்கு அம்மா, நீ மட்டும்தான் என் பொண்ணு. இது உன் மேல சத்தியம். இதோ அந்த சாமி மேல சத்தியம். போதுமா? பிரியா, உன் உடம்பு எப்படி இருக்கு? இப்போ பெயின் எதுவும் இல்லையே? பெயின்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஏமா, ரோட்ல போகும்போது பார்த்து நிதானமா போறது இல்லையா? உனக்கு ஆக்சிடென்ட்னு தெரிஞ்சதும் நாங்களாம் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? நான் கரெக்டா தான் போனேன் அத்தை. ஒருத்தன் வேணும்னே எனக்கு கொல்லணுங்கிற நோக்கத்தோட வந்துடுச்சான். அதுல நிலை தடுமாறி நான் கீழே விழுந்த ரத்த வெள்ளத்துல இருந்தேன். என்னை கிராஸ் பண்ணி போய் கார் கண்ணாடியை இறக்கி நான் செத்து போயிட்டேனா உயிரோட இருக்க நானு என்னை எட்டி பார்த்துட்டு போனான். அவன் வேற யாரும் இல்ல, அந்த உமேஷ் தான். நீ ஒன்றும் கவலைப்படாத பிரியா. நீ சரியாறதுக்குள்ள அவன் கம்பி எண்ணுவான். அருண் சொல்றதும் சரிதான் பிரியா. எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துருக்கோம். சார், நான் என் ஹஸ்பண்டை கழுவி ஊற்றணும் சார். மாமியார் நாத்தனார் அவங்கெல்லாம் சேர்த்து திட்டுற மாதிரி ஏதாவது ஆஃபர் இருக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இருக்கு, 3000 rupees ஆகும். 3000 சார்? அப்படின்னா எனக்கு ஒரு இயர்லி பேக்கேஜ் கிடைக்குமா? கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஜெயில் தான். இதுல இருந்து அவன் தப்பிக்க கண்டிப்பா வழியே இல்லை. அம்மா, எங்க ரம்யாவை காணோம்? உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது கேள்விப்பட்டதும் ரம்யாவுக்கு குளிர் ஜுரமே வந்துருச்சுமா. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கோம். என்னத்த சொல்றீங்க? என் தங்கச்சி ரம்யாவுக்கு உடம்பு சரியில்லையா? இப்பவே நான் அவளை பார்த்தாகணுமே. பிரியா, எந்திரிக்காத. பிரியா, நீ பெட்ல இருந்து எழுந்திருக்க கூடாதுமா. உனக்கு இன்னும் உடம்பு சரியாகல. அவளுக்கு உடம்பு சரியானதும் அவளே வந்து உன்னை பாப்பா. நீ எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணாம இருமா. ஆமா பிரியா, உன் உடம்பு சரியாயி நீ வீட்டுக்கு வந்தாதாம்மா எங்க எல்லாருக்கும் நிம்மதி. உமேஷ், உமேஷ், அடடே, வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க.
ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நானே வந்து பார்த்துருப்பேனே. என்ன சாப்பிட்றீங்க, டீ ஆர் காஃபி? நாங்க டீ காஃபி எல்லாம் சாப்பிட வரல. பிரியாவை கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. அது விஷயமா ஒன்று விசாரிக்க வந்திருக்கோம். பிரியாவை ஆக்சிடென்ட் பண்ணி நான் கொல்ல முயற்சி பண்ணனா? எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே. ஹேய், என்னடா உனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? நீ தாண்டா கொலை பண்ற நோக்கத்தோட பிரியாவை காரை விட்டு மோதி இருக்க. இன்ஸ்பெக்டர், என் பையனோட கார் காணாம போய் 1 வாரம் ஆச்சு. அந்த காரை கண்டுபிடிச்சு தர சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். முடிஞ்சா அந்த காரை கண்டுபிடிச்சு கொடுங்க. உங்க மகன் கார் தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கு. அதுல உங்க மகன் இருந்திருக்காரு. அத பார்த்த சாட்சிகள் நிறைய இருக்காங்க. அது மட்டும் இல்ல மேடம், ஆக்சிடென்ட் பண்ணி பிரியா ரத்த வெள்ளத்துல கடந்தப்ப செத்துட்டாலா உயிரோட இருக்கலான்னு கண்ணாடியை இறக்கி பார்த்திருக்காரு. இத பிரியாவும் பார்த்திருக்காங்க. அதுக்கு பிரியா தான் சாட்சி. இதை என்னால ஒத்துக்க முடியாது. இவங்க எல்லாரும் என்னோட எதிரிங்க. என்ன இந்த கேஸ்ல சிக்க வைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை என்னால ஏத்துக்க முடியாது சார். அப்போ நேர்ல பார்த்த சாட்சி பிரியா சொல்றதெல்லாம் என்ன பொய்யா? பொய் தான். ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி சாக கிடந்த பிரியா எப்படி என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணி பிரியாவை கொலை பண்ண முயற்சி பண்ணுங்கிறதுக்கான சரியான எவிடன்ஸோட வாங்க. அதான் என் புள்ள சொல்லிட்டான்ல, கிளம்புங்க. என்ன அம்மா மகனும் சேர்ந்து டிராமா ஆடுறீங்களா? டேய், பிரியா உயிர் பொழைச்சதுனால நீ தப்பிச்சிட்ட. பிரியாக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தது, அதே மாதிரி நான் கார் ஏத்தி உன்னை கொண்டிருப்பேன்டா. நல்ல வேலை பிரியா பொழைச்சிட்டா. ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. சரியான ஆதாரத்தோட வந்து உன் கையில விளங்க மாட்டி ரோட்ல உன்னை தரத்தரன்னு இழுத்துட்டு போறேன்னா இல்லையான்னு பாடுறா. டேய், முதல்ல காணாம போன என் காரை கண்டுபிடிச்சு கொடுங்க. அப்புறம் பிரியாவை யாரு கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கலாம்டா, கண்டுபிடிக்கலாம். இன்னும் 24 மணி நேரத்துல எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு உன்னை உள்ள தள்ளல. சார் வாங்க சார். டேய் உமேஷ், உன் மேல போலீஸுக்கு சந்தேகம் வந்துடுச்சுடா. இனிமே கொஞ்சம் உஷாரா இரு, புரியுதா? சரிம்மா. பிரியா, தலையில அடிபட்டதுனால பெயின் எதுவும் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். மயக்கம் வர மாதிரி இருக்கா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ ஓகே. கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணுமா? டாக்டர், எங்கம்மா போயிருந்தீங்க? கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. ஓகே டாக்டர். தலையில அடிபட்டிருக்கு. டயத்துக்கு மருந்து சாப்பிட்டா தானம்மா சீக்கிரமா குணமாகும். கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். சரிம்மா. ஒண்ணும் இல்ல, பக்கத்து பெட்ல என் பொண்ணு ரம்யா இருக்கா. ஓ, அவளுக்கும் மருந்தெல்லாம் கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் இப்ப கொடுத்துறேன் டாக்டர். சரிம்மா, நான் வரேன், பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டேக் கேர். சாரி பிரியா. ஏமா சாரிலாம் சொல்றீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும்மா. ரம்யா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. நான் ரம்யாவை பார்க்கணுமா? பிரியா, நீ எந்திரிச்சு நடமாடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீ ரெஸ்ட் எடுத்துக்க. ரம்யாவால நடக்க முடியும். நான் அவளை வந்து உன்னை பார்க்க சொல்றேன். இப்ப முதல்ல சாப்பிடு, சரியா? பாத்து மெதுவா. ஓகேவா? ரம்யா,
அங்கேயே நிக்கிற? வா, உள்ள வா. வா, பிரியாக்கா கூப்பிடுறல்ல, உள்ள வா. ரம்யா, சாப்பிட்டியா? நானே வந்து உன்னை பார்க்கலான்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? அம்மா சொன்னாங்க எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதை நினைச்சு உனக்கு ஜுரம் வந்து ஃபிட்ஸ் வந்துருச்சான். எனக்கு ஒன்றும் ஆகாது ரம்யா, நீ கவலைப்படாத. நீ உன் உடம்ப பார்த்துக்க. என் மேல உனக்கு எவ்வளோ பிரியம் இருந்திருந்தா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். எந்த ஜென்மத்திலேயோ நாம 2 பேரும் அக்கா தங்கச்சியா ரெட்டை குழந்தையா ஒட்டி பிறந்திருப்போம் போல இருக்கு. அதான் எனக்கு ஒண்ணுனா உடனே உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. எனக்கு இப்படி ஒரு பாசமான தங்கச்சி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ரம்யா. அம்மா, ரம்யாக்கும் சாப்பாடு விட்டுங்க. இல்ல, எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்டேன். அம்மா சீக்கிரமா வா. இங்கேயே டென்ட் போட்டுறத. சரி, இந்தாம்மா. மாத்திரை சாப்பிடுறியா? அம்மா, இப்பதானே சாப்பிட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மாத்திரை நானே போட்டுக்கிறேன். அதான் தங்கச்சி உங்களை வர சொன்னால, என்னன்னு போய் பாருங்க. சரி, நான் போறேன். மாத்திரை எடுத்து வச்சுட்டு போறேன், மறக்காம சாப்பிடு. இந்த மறக்காம சாப்பிட்றேன்னு. சரிம்மா. வாமா. என்ன, எனக்கு கொடுத்த சத்தியத்தை காத்துல பறக்க விடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரம்யா. என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? உன்ன மாதிரி தான் அவளும் எனக்கு ஒரு பொண்ணு. உன் மேல காட்டுற பாசத்தை அவ மேல காட்டக்கூடாதா? அவ இப்போ ஒரு பேஷண்டா படுத்திருக்கா. அவளுக்கு நான் ஹெல்ப் பண்றதுல என்னம்மா தப்பு இருக்கு? இத பாரு, நீ அவளை அக்கான்னு கூட நினைக்க வேண்டாம். சாதாரணமா ஒரு பேஷண்ட் மாதிரி நீ அவளை நினைச்சுக்கோயே. ஏண்டி இப்படி மாறிட்ட? இங்க பாருமா, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற 100 பேஷண்ட கூட நீங்க கவனிங்க. நான் வேண்டான்னு சொல்லல, தப்பாவும் நினைக்கல. ஆனா அந்த பிரியாவுக்கு மட்டும் நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. பிரியாவை கவனிச்சுக்க அவங்க அத்தை இருக்காங்க, அவ புருஷன் இருக்காரு, அவங்கெல்லாம் பாத்துப்பாங்களே. ஆமா, நீ எதுக்கு அவளை விழுந்து விழுந்து கவனிக்கிற? மா, நீ எனக்கு சத்தியம் பண்ணிருக்க, அத நீ மறந்துடாத. ஹாஸ்பிட்டலே இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறேனா, வீட்டுக்கு போனா நீ சும்மாவா இருப்ப? இந்த பாருமா, இனிமே நாம அந்த வீட்ல இருக்க கூடாது. நம்ம உடனே அந்த வீட்ல இருந்து வெளியில போய் ஆகணும். என்னடி பேசுற? நமக்கு ஆதரவு கொடுத்து அவதான் நம்மள அவ வீட்ல தங்க வச்சிருக்கா. திடீர்னு வெளியில போலான்னா எங்கடி போறது? அவளும் என்ன நினைப்பா? இந்த பாருமா, அவ என்ன நினைப்பான்றத பத்தி எனக்கு கவலை இல்ல. போறதுக்கு என்ன இடமா இல்ல? எங்கேயாவது போவோம். சத்திரம் இருக்கு, சாவடி இருக்கு, கோயில் இருக்கு, மடம் இருக்கு, இப்படி எங்கேயாவது போய் தங்குவோம். ஏன் ரம்யா, மனசுல எதையோ தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? நான் ஒன்னும் தப்பாவும் நினைக்கல, கோவமும் படல. இனிமே அந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. வேற வீடு பார்க்கலாம். மா, எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க எனக்கு மட்டும்தான் அம்மாவா இருக்கணும். சரி, நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தை நிச்சயமா காப்பாத்துவேன். நான் தான் உன்னோட அம்மான்னு அவகிட்ட எந்த காரணத்தை கொண்டும் நான் சொல்ல மாட்டேன். நீ ஏன் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க?